இதில் நோய் எதிர்ப்பு தன்மை எந்த அளவுக்கு சார் இருக்கும்? வேருக்கு வந்து நம்ம நாட்டு எலுமிச்சையில் இருந்து நாற்று உருவாக்குறதுனால அதுக்கே உண்டான நாட்டு எலுமிச்சை அப்படிங்கிறதுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு தன்மை அதில் இருக்கும் வேர்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ உங்களுடைய ஒட்டுக்கட்டிய நாட்டு எலுமிச்சை நாட்டில் வந்து ஜெனட்டிக் பியூரிட்டி எப்படிங்க சார் இருக்கும்? அதாவது ட்ரூ டு டைப்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மதர் பிளான்ஸ் எப்படி இருக்குதோ, மதர் பிளான்ஸோட கேரக்டர் என்னவோ அதெல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது வந்து மரத்தோட வளர்ச்சி, அப்புறம் பழத்தோட தரம் எல்லாமே வந்து அந்த அப்புறம் தாய் மரத்திற்குரிய அத்தனை குணங்களும் அதாவது உற்பத்தி திறன்லேருந்து எல்லாமே வந்து தாய் மரத்தை ஒத்தே இருக்கும். நீங்கள் தாய் மரத்தை எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? நாங்கள் தாய் மரத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குங்க. அதில் வந்து மெயினானது என்னென்ன வந்துங்க, ஃபஸ்ட்டு வந்து உற்பத்தி திறன். அந்த உற்பத்தி திறன் மட்டும் இல்லை, அந்த பழத்தோட தரம். நம்ம மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு 40லேருந்து 70 கிராம்குள்ளே இருந்தால் தான் மார்க்கெட்டுக்கு வந்து போகும். அப்போ அந்த சைஸில் அந்த மரத்தில் வந்து காய்கள் காய்க்கணும். அந்த காய் வந்துங்க டிபிக்கல் ஒரு எலுமிச்சை பழத்தினுடைய அளவு 40 கிராம்லேருந்து 70 கிராம். அந்த பழத்தோட கலர் வந்துங்க அந்த மஞ்சள் கலரில் இருக்கணும். அப்புறம் சைஸ் வந்து உருண்டையாக இருக்கணும். அப்புறம் வந்துங்க அந்த சாறு வந்துங்க அதுலேருந்து வந்து ஒரு 30 to 40% இருக்கணும். மனம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம்.